வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமேதேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதாவது எல்லா விஷயத்திலையுமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுல நம்ம பார்க்கிற பார்வையை பொறுத்து என்னுடைய தன்மை என்பது மாறும், எல்லார் வாழ்க்கையிலும் கூட. இன்றைக்கு தலைப்பும் இதை ஒட்டியதுதான். அதாவது தலைப்புல என்ன விசேஷம் அப்படின்னா, ரொம்ப துல்லியமான தகவல். யாரை எல்லாம் எதிர்க்க கூடாது. ஒருத்தருக்கு உங்களுடைய எதிரி இருப்பாங்க. வாழ்க்கையில எதிரி இல்லாதவர்கள் எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம். வளர்ச்சி இருந்தால், நீங்க வளர்ந்தாதான் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துருக்கீங்கன்னா எதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப எதையோ ஒண்ணு செய்றீங்க, அதுக்கு யாருக்கோ பிடிக்கல உங்க வளர்ச்சி, அதனாலதான் உங்களை எதிர்க்கிறாங்க. அப்ப யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் எதிரி இருக்குன்னு சொன்னா 99% நம்ம எல்லாருக்கும் எதிரிகள் இருக்காங்க. சில எதிரிகள் இருக்காங்க, அவங்கள ஜெயிக்கிறதுங்கிறது கண்டிப்பா கடினம். சில எதிரிகள்கிட்ட நம்ம மோதவே கூடாது. சில பேர்கிட்ட ஈஸியா ஜெயிக்க முடியும். இதுல வகைப்படுத்தி பார்க்கணும். இன்றைக்கு கும்பம் காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் வீடு. தற்சமயம் 7.5 சனியில ஜென்ம சனியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம சனியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு மார்ச் 6 வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கு பிறகு கஷ்டம் இல்லையா அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட அளவிற்கான கஷ்டங்கள் இனிமே இந்த ஜென்மத்துல கிடையாது. இது மட்டும் சத்தியம், மாற்று கருத்தே இல்லை. இது நாள் வரைக்கும் நீங்க என்ன துன்பம் எல்லாம் பட்டிருக்கலாம். பணத்தை இழந்திருக்கலாம், ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம், துரோகத்தை பார்த்திருக்கலாம், கூட இருந்தவங்களே உங்களுடைய குழியை தோண்டி பிதைத்திருக்கலாம், மன அழுத்தம் இருந்திருக்கலாம், தவிப்பு இருந்திருக்கலாம், அவமானத்தை சந்தித்திருக்கலாம், எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், சொத்து போயிருக்கலாம், வேலை போயிருக்கலாம், உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் அத்துணை துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி மார்ச் 5ஆம் தேதியுடன் முற்றுப்புள்ளி. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்பது இருக்கும். உடனே கோடீஸ்வரன் ஆயிடுமா? அப்படி இல்லை. நஷ்டத்திலிருந்து வெளியே வந்து ஜீரோ, அந்த பெஞ்ச் மார்க்குக்கு வருவீங்க. அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவீங்க. அதாவது நீங்க முதல்ல ஒரு ஆறுதல், இது வரைக்கும் இந்த இனிமே கஷ்டம், இனிமே வாழ்க்கையில இந்த பிறவியில உங்களுக்கு வர முடியாது, போரும், கஷ்டப்பட்டதெல்லாம் போரும், இனி நல்ல வாழ்க்கையே. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை உங்களுடைய பாதசனியாக போகின்ற சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார் 7.5 சனி முடிகிற வரைக்கும். இதுதான் உண்மை. நல்லதை சொன்னா கமெண்ட்ஸ்ல எழுதுவாங்க உருட்டுறாருன்னு. இல்ல உண்மையை சொன்னா ஒரே நெகட்டிவ்ப்பா. ஒரு மனுஷன் நல்லதையும் சொல்லாம, உண்மையும் சொல்லாம, நெகட்டிவும் சொல்லாம, பாசிட்டிவும் சொல்லாம நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? அப்படி ஒரு பாயிண்டே இல்லைங்க. நம்ம ஜனங்கள்ல பார்க்கக்கூடிய பார்வையில தான் இருக்கு, எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லதே சொல்லிட்டு இருக்கணும்பாங்க, எதை பத்தியும் கெட்டதா பேசாதம்பாங்க. ஒரு சிலர் எப்ப பாரு நல்லதே சொல்லிட்டு இருக்கே, பொய் தானே சொல்ற, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, சும்மா உருட்டுறாரும்பாங்க. இது சாதாரண வேலை இல்லை இது. அதனால ஜனங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் உண்மையை தான் சொல்ல போறேன். என்ன நடந்தாலும் என்ன பார்க்காதீங்க, தயவு செய்து என்ன ஃபாலோவே பண்ண வேண்டாம். இது ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு தவறான புரிதலோட பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் என்பது தேவையில்லை. யாருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ, யாருக்கு என் மீது நம்பிக்கை இருக்கோ அவர்கள் மட்டும் இந்த ப்ரோக்ராம பார்த்தா போதும். இது எது விதமான கமர்ஷியலைசேஷனும் இல்லை. ஆக கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜென்ம சனி விடுதலை என்பது கிடைக்கும். அப்பாடான ஒரு ஃபீலிங் வரும். மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஃபீலிங் வரும். ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் நீங்க எதுல கவனமாக இருக்க வேண்டும் என்றால், பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார். சாதாரணமா நீங்க ஏதாவது சொல்ல போனாலும் அடுத்தவர்களாக அது தப்பாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய நேரமாக இது இருக்கு. நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளே தப்பா பேசினாலும் எதிர்க்கிறோம், சாரி சார் மன்னிச்சிருங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னா நம்ம நல்லதா பேசினாலும் எதிர்க்கிறோம், என்னடா பேசுற அப்படின்பா. இதுதான் காலத்துக்கும் நேரத்துக்கும் உண்டான வித்தியாசம். இப்ப குரு பார்வை, அதாவது ஜூன் 2க்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை சரியாக விருச்சிகம், மகரம், மீனம்
அதாவது உங்களுடைய 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, இந்த வீடுகளின் மேல் குரு பார்வை விழுகிறது. குரு பகவானுடைய பார்வை 10ஆம் வீடு மேல் விழுந்தால் என்ன? அது விழுந்தா என்ன, விழலைன்னா என்ன? குரு பார்வை என்பது மிக மிக அவசியம். குரு பார்வை உங்களுடைய 10ஆம் வீடு மேல், அதாவது தற்சமயம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக அவர் ஜூன் 2ற்கு பிறகு கடகத்திற்கு போய் உச்சம் பெற்று உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கும்போது தொழில் வகையில இந்த 7.5 சனி முடிஞ்ச உடனே பாதசனி காலகட்டத்தில் தொழில் வகையில ஆபீஸ்ல இந்த குடசல் கொடுக்கறது, இந்த மேனேஜர்னால கான்ஸ்டன்டான தொல்லைகள், இந்த வேலை இருக்குமா இல்லையா, நிரந்தரமா இருக்குமா இல்லையா, தினம் நித்திய கண்டம் பூரண ஆயுசு, நல்ல பதவி, நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட வாழ்ந்த அந்த ஆபீஸ்ல கூனி குறுகி போய் ஹியூமிலியேஷனை ஃபேஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, உங்களை ஒரு இழிவுபடுத்துற மாதிரியான சூழ்நிலைகளை, உங்களை இழிவுபடுத்துற மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அறவே ஒழியும். மறுபடி உங்களுடைய ஆதிக்கம், உங்களுடைய தைரியம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய உழைப்பு என்பது வீண் போகாது. அதற்குண்டான பலன்கள், உங்களுடைய பதவி உயர்வு, யாரெல்லாம் உங்களை தப்பா பேசுறாங்களோ ஆபீஸ்ல அவங்களே உங்களை மறுபடி உங்க காலில் விழுந்து சரணாகதி ஆடக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்பொழுது அயல்நாட்டு யோகம் என்பது கிடைக்கும். ஃபாரின் கண்ட்ரில படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் 12ஆம் வீட்டு குரு பார்வை நடத்தும். அதே குரு 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நிம்மதியான தூக்கம் முதல் முறையா வரும். கடந்த 5 வருஷமா ரோலர் கோஸ்டர் ரைடுல போய் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு இந்த குரு பார்வை என்பது 12ஆம் வீட்டை பார்க்கும்போது முதல் முறையா நிம்மதியான தூக்கம், கணவன் மனைவி பரஸ்பர நட்பு, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி விரயங்கள் தடுக்கப்படும். அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அற்புதமா நடக்கும். சோ கடைசியா என்னன்னா, குருவுடைய 9ஆம் பார்வை என்பது உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது விழுகிறது. அதாவது பணம் தங்குற இடம் தான் தனம், அந்த இடம் தான் வாக்கு ஸ்தானம், அந்த இடம் தான் குடும்பஸ்தானம்னு சொல்றோம். அப்ப பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானம் நல்ல வலுப்படுத்தலையா குரு பார்வையில, அதுல சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுவது என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஏன் தோக்குறோம்? பல பேர் வாழ்க்கையில தோக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? பணத்தை சம்பாதிக்க தெரியும், அந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியும். இதுதான் பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது இது தெரியாது. அப்படியே பேங்க்ல போட்டு அவங்க பாட்டு வரும்போது செலவழிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் தோக்கிறதுக்கு உண்டான காரணம். அதே மாதிரி நீங்க வாக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்கை காப்பாத்தி செல்வாக்கா மாற்றக்கூடிய யோகங்கள் குரு பார்வை ஜூன் 2க்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது விழுவதனால் அது நடக்கும். அதே மாதிரி குடும்பத்துல சனி 2ஆம் இடத்துக்கு வரும்போது மார்ச் 6ல இருந்து ஜூன் 2 வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அனாவசிய வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. அதாவது இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு பணம் கையில தங்கிறது, குடும்பம் இருக்கிறவங்களே உங்களை புகழ்ந்து பேசுறது, அன்பை புரிஞ்சுக்கிறது, எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் இடம் விட்டா நல்லா ஆயிடும். சண்டை போட்ட உடனே போய் இது பண்ணீங்கன்னா பிரச்சனை பெருசாகும். எல்லாருக்கும் அந்த வீரியம், கோபம், ஆத்திரம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். மனிதன் தானே. சண்டை போட்ட உடனே சேரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், மகளா இருந்தாலும், மகனாக இருந்தாலும் கொஞ்சம் கேப் விடும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நார்மலா பேசுங்க. இல்ல ஒரு அரை நாள், ஒரு நாள் மேக்சிமம். அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு மேல கோபத்தை ஒருத்தர் தாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னா நஷ்டம் அவர்களுக்கு தான், உங்களுக்கு இல்லை. ஆக குரு பார்வையின் மூலியமாக குடும்பத்தில் நல்ல பேச்சுவார்த்தை, நல்ல ஒரு ஒத்துமை, நல்ல ஒரு இணக்கம், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். கும்பராசிக்கு இது நாள் வரைக்கும் 5 வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டாச்சு. இனிமே உங்களுக்கு அந்த அளவிற்கான கஷ்டங்கள் இல்லை. ஆனா 7.5 சனி முடிகிற வரைக்கும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். கும்பராசிக்கான பரிகாரம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய், புராதன சிவன் கோயில் போனீங்கன்னா இன்னும் விசேஷம், சிவபகவானுக்கு சூரிய சந்திர பிம்பங்கள் சாத்த வேண்டும். அதாவது சூரியனும் சந்திரனும் இருக்கா மாதிரி வெள்ளியிலேயோ இல்ல செப்புலையோ சூரிய சந்திர பிம்பங்கள் சாத்த வேண்டும் சிவலிங்கத்துக்கு. அதே மாதிரி அன்னதானங்கள் கொடுக்க வேண்டும், தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும். ஏழை எளியோருக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. கல்விக்கான உதவி, ஒரு பெட்ஷீட் போர்வை வாங்கி கொடுக்கிறது, கால பயிர்வர்களுக்கான உணவு நீர் கொடுப்பது, இது எல்லாம் தான் உங்களை காப்பாற்றும். ஒட்டு மொத்தத்துல கும்பராசினியர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு என்பது மிகப்பெரிய ரிலீஃப் அதை கொடுக்கக்கூடிய ஆண்டு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் எபிசோட்ஸ்ல மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்,
வாழ்க வளமுடன்.